எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டக்குன்னு தயிர் சாதம், ரச சாதம், அதுக்கப்புறம் பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு வடகம் மெது வத்தலும், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வத்தல், சீனி அவரைக்காய் வத்தல்மாங்க. அந்த வத்தலை எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தட்டு நிறைய எல்லாம் அந்த காஞ்சி போன அந்த வத்தல் எல்லாம் எடுத்துக்கோங்க. மெது வத்தலையும் அந்த வத்தலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எல்லா வத்தலையும் வடகத்தையும் போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த கரண்டியை வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்து ஒரு தோசைக்கல்லில் வச்சுருங்க. இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த தோசைக்கல்லில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பழைய சாதமோ ரச சாதமோ தயிர் சாதமோ அதை எடுத்து இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இதெல்லாம் பெரியவங்களும் உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த மாதிரி சமைச்சிட்டு. நன்றி.